உண்மையாவே சூர்யா இவளை கெடுத்துட்டானா இல்லை இவ பொய் சொல்றாளா? ஒண்ணுமே புரிஞ்சுக்கவே முடியலையே. ஏ அமிர்தா, உண்மையை சொல்லடி. நீ சொன்ன மாதிரி உண்மையாவே சூர்யா உன்னை கெடுத்துட்டானா இல்ல நீயா சும்மா ஏதாச்சும் டிராமா பண்ணிட்டு இருக்கியா? அம்மா, என்னம்மா நீ அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உண்மையதாம்மா சொல்றேன். இந்த விஷயத்துல போயிட்டு நான் பொய் சொல்லுவேனா? நான் உண்மையதாம்மா சொல்றேன். உண்மையாவே சூர்யா என்ன கெடுத்துட்டாமா, என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டான். அமிர்தா, என்னடி சொல்ற? அப்ப உண்மையதான் நீ இவ்வளவு நேரம் சொன்னியா? என்னம்மா நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் உண்மையதான் சொல்றேன். உண்மையாவே அவன் என்ன கெடுத்துட்டான் கெடுத்துட்டான் கெடுத்துட்டான். அமிர்தா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. ஒரு பக்கம் அம்மாவா இருந்து யோசிச்சு பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சூர்யா வேற அந்த வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டுறவே கூடாது அமிர்தா. இதையே சாக்கா வச்சு எப்படியாச்சும் அந்த வேலைக்காரிய துரத்தி விட்டு உனக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் பண்ணணும். அம்மா, இதெல்லாம் நடக்குமாமா? சூர்யா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா? என்ன அமிர்தா கேக்குற? கல்யாணம் பண்ணிப்பாராவா? கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா உன் வாழ்க்கையே கெடுத்து சீரழிச்சிருக்கான். சீரழிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? ஷோர் விட்டாலும் சரி, இந்த அம்மா விட மாட்டேன். உனக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் நடக்கும். உன்னை தொட்டதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும். இந்த அம்மா பதில் சொல்ல வைப்பேன். நான் கூட நீ ஏதோ சும்மா டிராமா பண்றேன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ இப்போ உண்மையாவே நடந்ததுன்னு சொன்ன பாத்தியா? இந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்ப உண்மையாவே எல்லாம் நடந்துருச்சா என்ன? ஆனா என்னால நம்பவே முடியலையே. சரி, அம்மா போனதுக்கு அப்புறம் பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அமிர்தா, நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. உனக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் நடக்கும், சரியா? நீ எதை பத்தி யோசிக்காத, தைரியமா இரு. அம்மா, உனக்கு என் மேல கோபம் எதுவும் இல்லையே? அமிர்தா, நான் எதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு உண்மையாவே இந்த அம்மா சந்தோஷம் தான் பண்றேன். ஏன்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்க போகுது பாத்தியா? அதனாலதான். இந்த வீட்டுக்கு நீ தான் ரெண்டாவது மருமகா. அதை யார் நினைச்சாலும் இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வேலைக்காரிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். சரி அமிர்தா, அழுகாத, சந்தோஷமா இரு. கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும். சரி, நீ அழுதுட்டே இருக்காத. சீக்கிரம் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்து. முதல்ல இன்னைக்கு எவ்வளவு நேரம் இந்த கிழிஞ்ச துணியோட நின்றுட்டு இருப்ப? போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்து. சரிங்கம்மா. அமிர்தா, உன்னை அழுகாதன்னு சொன்னேன். எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். நமக்கு சாதகமா ஒரு விஷயம் நடக்க போகுது. அதை நினைச்சு நம்ம சந்தோஷம் தான் படணும். அதை விட்டுட்டு சும்மா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்க கூடாது. முதல்ல அழுகாத, கண்ணத்தோட சந்தோஷமா இரு. சரிங்கம்மா. கடவுள் ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை திறப்பாருன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா தான் இருந்திருக்கு. ஒரு கதவை மூடினா என்ன, என் பொண்ணு மூலியமா இப்ப இன்னொரு கதவை திறந்திருக்காரு. இதை வச்சு சூர்யாக்கும் அமிர்தாக்கும் கல்யாணத்தை நான் நடத்துறேன். வெண்ணிலா, நீ எதுவும் கவலைப்படாத. அந்த ஃப்ராடு போய் தான் சொல்லியிருப்பா. அவள் தான் ஏதோ பிளான் போட்டு தேவையில்லாமல் சூர்யா மாமா மேலே இப்படி பழி போடுறான்னு நினைக்கிறேன். ஆமாம் வெண்ணிலா, எனக்கும் அப்படி தான் தோணுது. அவள் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் அதுக்குள்ளே சூர்யா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த கோவத்தில் தான் அவள் இந்த மாதிரி தேவையில்லாமல் பழி போடுறான்னு நினைக்கிறேன். நீ எதுவும் அதை நினச்சி ஃபீல் பண்ணாத. எல்லாம் போக போக சரியாயிரும். என்ன வெண்ணிலா, உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கோம், நீ அமைதியாகவே இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அபி. ஐயோ வெண்ணிலா, நீயே இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ தான் இப்போ சூர்யா மாமாக்கு ஆறுதல் சொல்லணும். பாவம், அவர் எந்த நிலைமையில இருக்காருன்னு தெரியல. இதில் நீ வேற இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒன்றுமே ஆயிருக்காது. அவள் தான் ஏதோ தேவையில்லாம பழி போடுறா. நீயும் உன் மனசை போட்டு குழப்பிக்காத. எல்லாபி, சூர்யா சார் அப்படிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் மனசு கேட்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூர்யா சார் அமிர்தா ரூம்ல இருந்து வெளியே வந்ததை பார்த்த உடனே ஒரு செகண்ட் என் ஹார்ட்டே நின்றுடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தான் சுத்தமா தெரியல. வெண்ணிலா, நீ சும்மா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. அந்த ஃப்ராட் தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கா. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். தேவையில்லாத வேலை அவ தான் பார்த்துருக்கா. ஆமா வெண்ணிலா, அபி சொல்ற மாதிரி அவ தான் ஏதோ பிளான் போட்டிருக்கா. ஆனா அவ மட்டும் இந்த பிளானை போட்டாளா இல்ல குடும்பமா சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டாளுங்களான்னு தான் தெரியல. ரியாக்கா, நீங்க சொல்ற மாதிரி கூட நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த சுந்தரியா அமிர்தாக்கு பிளான் போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருப்பா. சே, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? வெண்ணிலா, நீ எதை பத்தி யோசிச்சு மனசை குழப்பிக்காத. நீ முதல்ல சூர்யா கிட்ட பேசு.
ஆமாம் வெண்ணிலா, சூர்யா மாமா வேற பாவம், அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் நீ தான் கொஞ்சம் ஆறுதலாக ஏதாச்சும் பேசணும். நீயும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது. நீ போய் பேசு. ம், சரி. வெண்ணிலாவை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அபி. ஆமாம் ரியாக்கா, வெண்ணிலா ரொம்ப பாவம். அவளை சும்மாவே எல்லாரும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கப்புறமாச்சும் நிம்மதியாக இருப்பான்னு பார்த்தா இவளை நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க போல. அதுவும் அந்த சுந்தரிலாம் இருக்குதே, சே, என்னதான் பொம்பளையோ தெரியல. ஐயோ ஆமா அபி, அதுக்கெல்லாம் என்ன ஜென்மனே தெரியல. ஒருத்தரை எவ்வளோ கஷ்டப்படுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி கேவலமாக பேசுவாங்க. சே, நினச்சாலே எனக்கு அப்படியே அருவருப்பாக இருக்குது. ஆமா ரியாக்கா, இதுங்களுக்கு இதான் வேலை. நம்ம அப்படியே வாயை மூடிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மண்டையில மிளகா அரைச்சிட்டு அதுங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாளுங்க. கரெக்டு தான் அபி. ஐயோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் எப்படி அவர் ரூமுக்கு போனேன்? இல்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் நேத்து நிறைய குடிச்சேன்தான். குடிச்சிட்டு நான் அப்படியே மாடியிலே படுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. ஆனா நானும் அவர் ரூமுக்கு போகல. அப்ப வேற என்னதான் நடந்திருக்கும்? யோசிச்சு யோசிச்சு தலையே வெடிச்சிடும் போல இருக்கே. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லுவேன், எனக்கும் அவளுக்கும் எதுவும் நடக்கல. அவ இப்படி பச்சையா பொய் சொல்றா. ச்சே, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எப்படிதான் இவ்வளவு கேவலமா பொய் சொல்ல முடியுதோ எனக்கும் தெரியல. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிறீங்களே? சூர்யா சார் பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெண்ணிலா, சொல்லுங்க சூர்யா சார். வெண்ணிலா, என்ன நடந்ததுன்னு நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. அமிர்தா சொல்றதெல்லாம் நீயும் நம்புறியா என்ன? இல்ல சூர்யா சார், இல்ல. நான் எப்போ உங்களை சந்தேகப்பட மாட்டேன். நீங்க அப்படிப்பட்டவர் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சூர்யா சார். என்ன வெண்ணிலா அமைதியாவே இருக்க? அமிர்தா சொல்றத நீயும் நம்புறியா என்ன? நான் சத்தியமா எதுவும் பண்ணல வெண்ணிலா, நான் சத்தியமா எதுவும் பண்ணல. நான் எப்படி அவன் ரூமுக்கு போனேன்னு கூட எனக்கு தெரியல வெண்ணிலா. ஆனா நான் உறுதியா சொல்றேன், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நேத்து உன்கிட்ட சண்டை போட்டுட்டு நான் மாடியில தான் போய் குடிக்க போயிருந்தேன். அப்ப நிறையவே குடிச்சிட்டு 1 மணிக்கெல்லாம் நான் மாடியிலே படுத்து தூங்கிட்டேன் வெண்ணிலா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியாது. காலையில எழுந்து பார்த்தா இவ ரூம்ல நான் இருக்கேன். அப்ப கூட இது அமிர்தா ரூம்னு எனக்கு தெரியாது வெண்ணிலா. நான் எப்பவும் போல எழுந்து வெளியே வந்தேன். வெளியே வந்து பார்த்தா நீங்க எல்லாரும் நின்று கத்திட்டு இருந்தீங்க. சத்தியமா என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே எனக்கு தெரியல வெண்ணிலா. ஆனா நான் எதுவும் பண்ணல வெண்ணிலா, நான் எதுவும் பண்ணல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து என் அணுவோட நினைவு நாள். அதனாலதான் நான் வழக்கத்தை விட அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் குடிக்க கூடாதுன்னு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் வெண்ணிலா. ஆனா என்னால சுத்தமா முடியல. அதனாலதான் என்ன மீறி நானே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நேத்து ஃபுல்லா எனக்கு அணு ஞாபகமாவே இருந்தது. அதனாலதான் சரி குடிச்சாவாச்சும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் தான் நான் குடிக்கவே செஞ்சேன். ஆனா இப்ப எதுக்குடா குடிச்ச அப்படிங்கிற நிலைமைக்கு இவ கொண்டு வந்து விட்டுட்டா. இவ என் மேல இவ்வளவு கேவலமான ஒரு பழிய தூக்கி போடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வெண்ணிலா. எப்படிதான் இவளால இப்படி வாய் கூசாம போய் சொல்ல முடியுதோ எனக்கும் தெரியல. என்ன வெண்ணிலா, நான் பேச பேச நீ அமைதியாவே இருக்க. நீ அமைதியாவே இருந்தா என்ன வெண்ணிலா அர்த்தம்? அப்ப நான் தப்பு பண்ணிருப்பேன்னு நீயும் நம்புறியா வெண்ணிலா? சத்தியமா சொல்றேன் வெண்ணிலா, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. நான் எந்த தப்பும் பண்ணல. நீயாச்சும் என்ன நம்பு வெண்ணிலா, நீயாச்சும் என்ன நம்பு. சாரி சூர்யா சார், என்ன மன்னிச்சிருங்க. வெண்ணிலா, நான் எதுவும் பண்ணல வெண்ணிலா. ப்ளீஸ் நீயாச்சும் நம்பு வெண்ணிலா, நான் எதுவுமே பண்ணல. சூர்யா சார், முதல்ல நான் எதுக்கு உங்களை நம்பணும்? வெண்ணிலா, ஆமா சூர்யா சார், நான் எதுக்கு முதல்ல உங்களை நம்பணும்? நீங்க நேத்து என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல சூர்யா சார். ஏன்னா நான் ஒன்றும் உங்க பொண்டாட்டி இல்லையே. ஜஸ்ட் நான் உங்களை கான்டாக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நீங்க என்கிட்ட இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல சூர்யா சார். வெண்ணிலா, நீ என்ன சொல்ற? நான் உண்மையை தான் சொல்றேன் சூர்யா சார். நான் என்ன உங்க பொண்டாட்டியா? இதே நான் உங்க பொண்டாட்டியா இருந்தா நீங்க என்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கலாம், என்ன நம்புன்னு கேட்டிருக்கலாம். நான் தான் இன்னும் 6 மாசத்துல போறேனே. நீங்க என்கிட்ட ஏன் சார் இதெல்லாம் சொல்லி நீங்க எதுவும் பண்ணலன்னு என்கிட்ட ஏன் சார் நீங்க நிரூபிக்கணும்? நான் உங்களை நம்புனா என்ன நம்பலனா என்ன சூர்யா சார்? இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் அமிர்தாக்கும் நடுவுல நடந்துச்சோ நடக்கலையோ அதை பத்தி எனக்கு தேவையே இல்ல சூர்யா சார். அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு தானே சார் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணோம். உங்களுக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ அப்படி நீங்க இருப்பீங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போறேன்.
இதுல உங்களுக்கு அமிர்தாக்கும் ஏதாச்சும் நடந்திருந்தா கூட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சூர்யா சார். ப்ளீஸ் வெண்ணிலா, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாத. ஐயோ சூர்யா சார், நான் நீங்க கஷ்டப்படணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசல சூர்யா சார். நான் உண்மையை தானே சார் சொன்னேன். நம்ம ரெண்டு பேரும் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே சூர்யா சார் பண்ணியிருக்கோம். இதில் நான் உங்களை நம்பணும், நீங்கள் என்ன நம்பணும், இதெல்லாம் எந்த ஒரு அவசியமும் இல்லைல்ல. வேற நீங்கள் என்ன நம்புனியான்னு கேட்டா நான் என்ன சூர்யா சார் சொல்லுவேன். சூர்யா சார், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நான் எதுவும் உங்களை தப்பாலாம் நினைக்கல. ஒருவேளை அமிர்தா சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும் அது தப்பெல்லாம் இல்லை சூர்யா சார். ஏன்னா நான் வந்து உங்களோட ஒரிஜினல் பொண்டாட்டியாக இருந்தேன்னா எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சி நான் ஏதாச்சும் கஷ்டப்படுவேன், வருத்தப்படுவேன். ஆனால் நான் தான் உங்களோட ஒரிஜினல் பொண்டாட்டி இல்லைல்ல சூர்யா சார். ஜஸ்ட் நம்ம பண்ணிக்கிட்டது ஒரு பொம்மை கல்யாணம். இதுக்காக ஐயோ என் புருஷன் என்னை விட்டுட்டு அடுத்தவ கூட போயிட்டா அப்படின்லாம் நான் யோசிக்க மாட்டேன் சூர்யா சார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க. ஒருவேளை உங்களுக்கு அமிர்தா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை சூர்யா சார். 6 மாதத்துக்கு அப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி வாழலாம் சூர்யா சார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க சூர்யா சார். நான் உங்களை நம்பணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதே மாதிரி நீங்க எதுவும் பண்ணலன்னு என்கிட்ட நிரூபிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை சூர்யா சார். ஸோ நீங்க என்னை பத்திலாம் யோசிக்க வேண்டாம். வெண்ணிலா, நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வெண்ணிலா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் வெண்ணிலா நீயும் இப்படி என்ன கஷ்டப்படுத்துற? சூர்யா சார், இதெல்லாம் நான் சொல்லலை. 4-5 நாள் முன்னாடி நீங்கள் தான் எனக்கு இதெல்லாமே அட்வைஸ் பண்ணீங்க. ஸோ அதனால தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் சூர்யா சார். ஒருவேளை நீங்கள் சொன்னது உங்களுக்கே மறந்துருக்கலாம்ல, அதனால தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் எதுவும் தப்பாக பேசிட்டேனா சூர்யா சார்? நீங்கள் என்கிட்ட சொன்னது தான் நான் உங்ககிட்ட திரும்பி சொன்னேன். இதில் எனக்கு எதுவும் தப்பாக தோணலை. உங்களுக்கு ஏதாச்சும் தப்பாக தோணியிருந்தா சாரி சூர்யா சார். காலையில் நடந்த கலவரத்தில் நான் சாப்பிடவே மறந்துட்டேன் சூர்யா சார். நான் போயிட்டு சாப்பிட்டு வரேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. சூர்யா சார் என்ன மன்னிச்சிருங்க. நான் பேசுனது உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல சூர்யா சார். நீங்கள் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசும்போது எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நானும் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினேன் சூர்யா சார். மற்றபடி நான் உங்களை நம்பாமலாம் இல்லை. எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் சூர்யா சார். என்ன மன்னிச்சிருங்க. ஏன் வெண்ணிலா நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு போற? நீ இப்படிலாம் பேச மாட்டியே. ஒரு நாள் கூட மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஆனா இன்னைக்கு நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்னை எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கு தெரியுமா? ஏன் வெண்ணிலா, ஏன் இந்த மாதிரிலாம் நீ பேசுற வெண்ணிலா? சத்தியமா சொல்றேன் வெண்ணிலா, உன்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டேய் மச்சான் இருடா, அவசரப்படாதடா. டேய் நான் சொல்றது கேளுடா. டேய் மச்சான், என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி வச்சிருக்க. என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியோ? அப்படி சொன்னிய பேத்துறோம் பேத்து. டேய் மச்சான் பொறுமையா பேசுறான், ஏன்டா இப்படி கத்துற? இவ பண்ண வேலைக்கு கத்தாம என்னடா பண்ண சொல்ற? என்னடா நினைச்சிட்டு இருக்கா இவ? ஏண்டி உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல, இப்படி வாய் குசாம போய் சொல்ற? சக்தி, இப்ப எதுக்கு வந்து இங்க கத்திட்டு இருக்க? என்ன கேக்குறதா இருந்தாலும் நேரம் ஒண்ணு கிட்ட போய் கேளு. என்கிட்ட இங்க வந்து கத்திட்டு இருக்காத. ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுன பல்ல உடைச்சிருவேன். உடைச்சி உனக்கு என்னடி பெரிய இவன் நினைப்பா? சும்மா என் அண்ணன் மேல தேவையில்லாம பழி போட்டுட்டு இருக்க. நீ சொன்னா நாங்க அப்படியே எல்லாரும் நம்பிடுவோமா என்ன? நீ நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொல்றதுதான் உண்மை. ஏய் வீணா என்கிட்ட அடி வாங்கிய செத்துறாத. எதுக்கடி போய் சொன்ன? எதுக்கடி இப்ப போய் சொன்ன? நான் சொன்னதெல்லாம் பொய் இல்ல, நான் உண்மையதான் சொன்னேன். என்னடி இப்படியே நீலி கண்ணீர் வடிச்சு என் அண்ணன் மேல பழிய போடலான்னு பாத்தியா? நீ வடிக்கிற நீலி கண்ணீருக்கு மத்தவங்க வேணா நம்பி இருக்கலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் என் அண்ணனை பத்தி. நீ தான் ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிருக்க. எதுக்கடி இப்படி எல்லார்கிட்டயும் போய் சொன்ன? எதுக்கு எல்லார்கிட்டயும் போய் சொன்ன? என் அண்ணன் முதல்ல உன் ரூமுக்கு எப்படி வந்தான்? எப்படி வந்தான்? அத என்கிட்ட ஏன் கேக்குற சக்தி? உன் அண்ணன் கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, என்கிட்ட ஏன் கேக்குற? சி போய மூடு. வீணா போய் சொல்ற உன்கிட்ட தானே வந்து கேட்க முடியும். எதுக்கு இப்படி போய் சொன்ன? எதுக்கு இப்படி போய் சொன்ன? மச்சான் கொஞ்சம் பொறுமையா பேசுடா. இல்ல மச்சான், இவ ஏதோ பெரிய நல்லவ மாதிரி எப்படி வேஷம் போட்டுட்டு இருக்கா? எனக்கு தெரியாதா இதுங்கெல்லாம் எப்படின்னு? சக்தி, சும்மா தேவையில்லாம இங்க வந்து கத்திட்டு இருக்காத. உன்னனால பாதிக்கப்பட்டது நானு. கத்தணும்னு தோணுச்சுன்னா உன் அண்ணன் கிட்ட போய் கத்து. எதுக்கு இந்த மாதிரி கேவலமான ஒரு செயலை செஞ்சுன்னு உன் அண்ணன் கிட்ட போய் திட்டு. சும்மா ஏன் கிட்ட வந்து கத்திட்டு இருக்காத. சி வாய மூடு. என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும்.
அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான். நீதான் தேவையில்லாம ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ பொய் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இருக்க. பொய் சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இப்படியே பேசி இருந்தான்னு வச்சுக்கேன், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உனக்கு இந்த இடத்துல கொண்டு புதைச்சிருவான் புதைச்சி. சக்தி, என்னப்பா சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நாங்களே இங்க நொந்து போய் இருக்கோம். நீ தேவையில்லாம எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி சும்மா பேசிட்டு இருக்காத. போப்பா முதல்ல வெளியே. அத்தை, இவன் நடிக்கிறத நீங்க வேணா நம்பலாம். இவ பொய் சொல்லிட்டு இருக்கா. இன்னுமா உங்களுக்கு தெரியல? சக்தி, இப்ப நாங்க சண்டை போடுற இதுல இல்லப்பா, புரிஞ்சுக்க. தயவு செஞ்சு வெளியே போ. என்னம்மா நீங்க இவங்கிட்ட போய் பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க? பண்ற தப்பெல்லாம் இவன் அண்ணன் பண்ணிட்டு இவன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறான். போ, எதுவா இருந்தாலும் முதல்ல உன் அண்ணன் கிட்ட போய் பேசு. சும்மா இங்க வந்து கத்திட்டு இருக்காத. கீர்த்தி, நீ அமைதியா போயிரு, இல்லைன்னா நீயும் என்கிட்ட வரதான் வாங்கிட்டு நிப்ப. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன எங்களால அடிச்ச கேக்க ஆள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கியா? பிரீத்தி, நீ அமைதியா இரு. நம்ம இப்ப சண்டை போடுற சூழ்நிலையில இல்ல. சக்தி, சொன்னா புரிஞ்சுக்கப்பா. முதல்ல வெளியே போ. பாத்துக்கிறேன்டி உன்ன. என்ன எத்தனை நாளைக்கு இப்படி போய் சொல்லிட்டு திடீரென்னு நானும் பாத்துக்கிறேன். என் அண்ணன் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் கூட சீக்கிரமே நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் தெரியும்டி. சக்தி, சும்மா தேவையில்லாம வார்த்தை விடாதப்பா. நீ முதல்ல கிளம்பு. டேய் மச்சான், வாடா. ச்சே, இதுங்களை பார்த்தாலும் எனக்கு பத்திக்கிட்டு வருது. சூர்யா, அத்தை, அவளை முதல்ல வர சொல்லுங்க. ஏய் வாடி. என்ன சூர்யா இதெல்லாம்? அவளை இப்ப எங்க கூப்பிடுற நீ? எங்க கூப்பிடுறேன்னா, நான் தான் அவன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன்ல, அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க வேண்டாம், அதுக்குதான் கூப்பிடுறேன். ஏய், இப்பவே வாடி முதல்ல. என்ன சூர்யா, இப்ப எதுக்கு கூப்பிடுற? எங்க கூப்பிடுற? ஏய், சீக்கிரம் வாடி. இப்பவே இந்த செகண்டே நீயும் நானும் ஹாஸ்பிட்டல் போறோம். அங்க போய் செக் பண்ணா நீ போய் சொல்றியா இல்ல நான் போய் சொல்றேன்னு இப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். முதல்ல வாடி. என்னப்பா சொல்ற? ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமா, அவளுக்கு இப்பவே வர சொல்லுங்க. ஏய், என்னடி அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் போனா எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்பவே வா, நானும் வரேன். போகலாம். யாரு பொய் சொல்றா யாரு உண்மையை சொல்றான்னு. இந்த பாருப்பா சூர்யா, அவளுக்கு பொய் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இப்ப என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனோம். இப்பவே அவளை நான் வர சொல்றேன். நானும் வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அமிர்தா, வாடி, நம்ம போலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குடி. இவனுங்க தேவையில்லாம ஏதோ பிளான் போடுறானுங்க. நானும் வரேன். பிளான் யார் போடுறான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெட்ட வெளிச்சமாயிரும். வாங்க, போய் செக் பண்ணிடலாம். ஏய், இப்ப வர போறியா இல்லையாடி? அது ஹாஸ்பிட்டலுக்கு தானே, நான் வரேன். ஆமா அமிர்தா, ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி உண்மை தெரிஞ்சாதான் நீ சொல்றது உண்மைன்னு எல்லாருக்கும் புரிய வரும். அம்மா, நான் ஹாஸ்பிட்டல் போறேம்மா. ஆனா இப்ப போகல, நாளைக்கு காலையில போறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. இப்போ என்னால ஹாஸ்பிட்டலுக்குலாம் அலைய முடியாது. என்னடி நடிக்கிற? டயர்டா இருக்கு, அப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு மரியாதையா இப்பவே ஹாஸ்பிட்டல் வர வாடி முதல்ல. சூர்யா மாமா, நான் ஒன்னும் ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன்னு சொல்லலையே. நாளைக்கு காலையில நான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வரேன். போதுமா? அதெல்லாம் முடியாது. நீ இப்பவே ஹாஸ்பிட்டல் வரணும். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு டயர்டா இருக்குன்னு. என்னால இப்ப எங்கேயும் வர முடியாது. நாளைக்கு காலையில நான் வரேன். சூர்யா அண்ணன், அவன் நாளைக்கு காலையிலே வரட்டும், பாத்துக்கலாம். அப்புறம் நீங்க சொல்ற ஹாஸ்பிட்டலுக்குலாம் என்னால வர முடியாது. ஏன் ஏன் வர முடியாது? இல்ல, அது உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கூட அங்க இருக்கலாம். நீங்க அவங்க மூலியமா போய் கூட சொல்ல வைக்கலாம்ல. அதனால நீங்க சொல்ற ஹாஸ்பிட்டலுக்குலாம் என்னால வர முடியாது. சரி, அப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. என் அண்ணன் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு நீ வர வேண்டாம். நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். ரேண்டமா ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க போய் செக் பண்ணிக்கலாம். சரி சூர்யா, அவதான் ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண வரேன்னு சொல்லிட்டால. இப்ப நீங்க கிளம்புங்க. சும்மா தேவையில்லாம இங்க நின்று கத்திட்டு இருக்காதீங்க. அவ ஏற்கனவே பாவம், இல்ல அவளை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க. யாரு இவ பாவமா? வீணா என் மேல பழிய போட்டுட்டு இவள பாவம் நான் சொல்றீங்க? சூர்யா அண்ணன், விடுன. நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணா எல்லாம் தெரிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இவள. ஆமா சக்தி, நான் எந்த தப்பு பண்ணலன்னு நாளைக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏய், நாளைக்கு காலையில 10 மணிக்கெல்லாம் கரெக்டா கிளம்பிடு. ஹாஸ்பிட்டல் போகணும், மறந்துடாத. வேற நாளைக்கு ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லிட்டு இங்கே இருக்கலாம்னு மட்டும் நினைச்ச இந்த இடத்துல வெட்டி கொண்டுவேன். சூர்யா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அவதான் நாளைக்கு காலையில வரேன்னு சொல்லிட்டால. அப்புறமா என்ன, முதல்ல கிளம்புங்க 3 பேரும். டேய் மச்சான், வாடா, இப்ப நம்ம போலாம். எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். வர மச்சான். அமிர்தா, நீ உண்மையதானே சொன்ன? பொய் எதுவும் சொல்லல. ஏன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அதனாலதான் சொல்றேன். இல்லம்மா, நான் உண்மையதான் சொன்னேன். நான் எதுவும் பொய் எதுவும் சொல்லல.
எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமாவே இருக்கு. சரி, இப்போ எதுவும் பேசிக்க வேண்டாம், தனியா கூப்பிட்டு பேசிக்கலாம்.